ஓகேம்மா, நம்ம இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்டகிரேஷன்ல ஆக்சுவலாக நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்த்தது வந்து டிகம்போசிஷன் இன்டு அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் ஃபார்ம். தட் இஸ் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்ன்ற ஃபார்ம்ல இருந்ததுன்னா அது அடிஷன் அல்லது சப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வரது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆக்சுவலாக இந்த 11.5ல டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது எக்ஸசைஸ் 11.6ல நம்ம என்ன பார்த்தோம்னா we saw about substitution method. சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி எப்படி போடுறது, அதுக்கு வந்து அதோட டெரிவேட்டிவ் ஏதாவது பக்கத்தில் இருக்கும்னு சொன்னேன். ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அங்கே பக்கத்தில் இருக்கும். ஸோ அதை டீன்னு எடுத்தோன்னா நமக்கு மற்றது டிடின்னு வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட்டோம். அதை பேஸ் பண்ணி ஒரு சில ஃபார்முலாஸும் நம்ம டெரைவ் பண்ணோம். தட் இஸ் டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருந்தால் நம்ம லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே டெரைவ் பண்ணும். And then we derived the formula for tan x, cot x, cosecant x, secant x. அது இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபார்முலா டெரைவ் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அது மாதிரி இந்த மெத்தட் வந்து எங்க அப்ளை பண்ணணும், அந்த ரெண்டு விஷயத்த நம்ம இப்ப பார்ப்போம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்புறம் இந்த மெத்தடை எங்க அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி இடத்துல இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணணும்ன்றத பார்க்கலாம். ஸோ இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன்ல இது படிச்சோம் இல்லையா, டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு என்ன படிச்சோம் நம்ம ஞாபகம் இருக்கா, யூடிவி sorry u dv by dx plus v du by dx இல்லையா. இந்த ஃபார்முலா நம்ம படிச்சோம், இது நம்ம படிச்சோம் இல்லையா. இதை we can write it as derivative of uv is equal to u dv plus v du ன்னு எழுதலாம். இப்போ இதுல integral symbol apply பண்ணுவோம். Let us apply the integral symbol. So integral u dv, integral derivative of uv is equal to integral u dv plus integral v du. இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டோம்னா இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கொண்டு வரணும், இப்போ இங்க இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆர் இன்வர்ஸ் ஆபரேஷன், ஸோ அது கேன்சல் ஆயிடும். அப்போ uv இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் u dv பிளஸ் இன்டகிரல் v duன்னு வந்துடும். இப்போ இதுல இருந்து நம்ம இன்டகிரல் u dv இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்றோம்னா uv மைனஸ் இன்டகிரல் v du. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட் ரூல் படிச்சோம் இல்லையா, டிஃபரன்ஷியேஷன்ல ப்ராடக்ட் ரூல் படிச்சோம். ஸோ அந்த ப்ராடக்ட் ரூல்ல இருந்து தான் நம்ம டெரைவ் பண்றோம். we are deriving it from the product rule. ஸோ ப்ராடக்ட் ரூல்ல இருந்து தான் நம்ம டெரைவ் பண்றோம். ஸோ எப்படி டெரைவ் பண்றோம்னா இன்டகிரல் u dv is equal to uv minus integral v du. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இந்த ப்ராடக்ட் ரூல்ல இருந்து தான் கொண்டு வரோம். இந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்றது, வேர் டு யூஸ், அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 5 விதமான ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தட் இஸ் ஐலேட். அதுல I stands for inverse trigonometric function. I stands for inverse trigonometric function. L stands for logarithmic function. A stands for algebraic function. T stands for trigonometric function. And then E stands for exponential function. ஓகேவா. ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன்ல ஏதாவது 2 ப்ராடக்ட் ஃபார்முலா இருந்துச்சுன்னா, மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா, அப்ப நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த 5 ஃபங்க்ஷன் சொன்னாலே ILATE, இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஐலேட் நம்ம யூஸ்வலாவே லேட்டா தான் எங்கனாலும் போவோம். ஸோ அதனால ஐலேட் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து I stands for inverse trigonometric function, L for logarithmic, A for algebraic, T for trigonometric and E for exponential. ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன்ல ஏதாவது 2 ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா, ஏதாவது 2 மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா, அப்ப we can use this இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி போடலாம். ஸோ இது எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் 11.33ல ஃபர்ஸ்ட் சம் இது பார்க்கலாம் எப்படி போடுறது. இப்போ அதுல பாருங்க, கொஸ்டின்ல பார்த்தாலே தெரியுது எக்ஸ்ங்கிறது ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், இ பவர் எக்ஸ்ங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனும் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட்ல இருக்கு, தெரியுதா. ஸோ இந்த மாதிரி இருந்தா எப்படி போடுறது. ஸோ எக்ஸாம்பிள் 11.33 இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டகிரல் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ ஒரு அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா. இப்போ இதுல எதை யூன் எடுக்கணும்னா இந்த ஆர்டர்ல தான் எடுக்கணும். we have to take it in this order. ஸோ இதுல எது ஃபர்ஸ்ட் வருது, ஏ அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் தானே ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அப்ப அதை தான் நம்ம யூன் எடுத்துக்கணும். ஸோ we have to take this u as x
அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் கடைசியா தான் வருது. ஸோ அப்போ அதை தான் நம்ம டிவின்னு எடுத்துக்கணும். டிவி u வந்து xன்னு எடுத்துக்கிறோம். dv வந்து இந்த e power x into dx. இந்த dv எடுக்கிறதோட தான் இந்த dx சேர்த்து எடுக்கணும். Always we have to take this dx with this dv. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு u இருக்கு, v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், v is equal to e power x இன்டகிரேட் பண்ணா e power x. இங்க பிளஸ் சி போட வேணாம், ஏன்னா இங்க the integration is not complete in this stage. ஸோ அதனால நம்ம ஃபைனலா பிளஸ் சி போட்டுக்கலாம். ஸோ அதனால வெறும் e power x. அண்ட் இங்க நமக்கு du வேணும், du வேணும் இல்லையா, டெரிவேட்டிவ் ஆஃப் u. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா du டிஃபரன்ஷியேட் பண்ணா dx இல்லையா, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 with respect to x. ஸோ 1 into dx வந்துடும். இப்போ இதை இந்த இதில் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ ஃபார்முலா என்ன படிச்சோம் நம்ம, இன்டெக்ரல் u dv is equal to uv minus integral v du. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ இன்டெக்ரல் x into e power x into dx, that is u dv is equal to uv, that is x into e power x minus integral v du, e power x into dx, which is equal to x into e power x minus e power x integrate பண்ணா என்ன வரும், e power x plus c. அப்ப therefore the integration of x e power x into dx can be written as, இதுல e power x காமனா வெளில எடுத்தோம்னா e power x into x minus 1 plus c. So this is the integration of x into e power x into dx. புரிஞ்சுதாமா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ இதுல செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is x cos x into dx. So integral x cos x. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா இது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், ஏன்னா நமக்கு ஒரு அல்ஜிப்ரிக்கும் ஒரு ட்ரிக்னோமெட்ரிக்கும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ ஒரு அல்ஜிப்ரிக்கும் ட்ரிக்னோமெட்ரிக்கும். ஸோ அப்போ எதை யூன்னு எடுக்கணும், நம்ம அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை தான் யூன்னு எடுக்கணும். ஏன்னா ஏ தானே ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம் தானே டி ட்ரிக்னோமெட்ரிக் வருது. ஸோ அப்போ யூவை தான் நம்ம எக்ஸை தான் நம்ம யூன்னு எடுக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னது, இன்டெக்ரல் u dv is equal to uv minus integral v du. இப்போ இதுல எதை யூன்னு எடுக்கணும், x, dv எதை எடுக்கணும், cos x into dx. ஏன்னா dv எதை எடுக்கிறோமோ அது கூட தான் இந்த dx சேர்த்து எடுக்கணும். புரியுதா? இப்போ இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், du டிஃபரன்ஷியேட் பண்ணா dx, அண்ட் இதை இன்டகிரேட் பண்ணா v இன்டகிரேட் dv இன்டகிரேட் பண்ணா cos x இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும், வில் கெட் இட் as sin x இல்லையா. பிளஸ் சி போட வேணாம், நம்ம ஃபைனலா பிளஸ் சி போட்டா போதும். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அப்போ இன்டகிரல் x cos x into dx is equal to uv, that is x into sin x minus integral v du, that is sin x into dx, which is equal to x sin x minus, so sin x integrate பண்ணா என்ன வரும், minus cos x plus c, which is equal to x sin x plus cos x plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா எப்படி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணணும், புரிஞ்சுதா? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் u dv மைனஸ் இன்டெக்ரல் u dv is equal to uv மைனஸ் இன்டெக்ரல் v du. இந்த ஃபார்முலா எதுல இருந்து வந்துச்சுன்னா நம்ம ப்ராடக்ட் ரூல் படிச்சோம் இல்லையா, அதுல இருந்து தான் நம்ம இந்த ஃபார்முலா டெரைவ் பண்றோம். அதான் நம்ம இது தெரிஞ்சுக்கணும், ILATE, I stands for inverse trigonometric, L for logarithmic, A for algebraic, T for trigonometric and E for exponential function. So இதுல ஏதாவது ரெண்டு ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அப்ப நம்ம இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதுல எதை யூன்னு எடுக்கணும், இந்த ஆர்டர்ல தான் நம்ம எடுக்கணும். ஒரு இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனும் ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் வந்துச்சுன்னா இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனை தான் யூன்னு எடுக்கணும். ஒரு சில சம்ஸ் எல்லாம் மாத்தி எடுத்தாலும் ஆன்சர் வரும். ஆனா ஒரு சில சம்ஸ் எல்லாம் மாத்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரவே வராது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த ஆர்டர்ல எடுக்கிறது தான் பெஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி ஒரு லாகரிதமிக் ஃபங்க்ஷனும் ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் இருந்துச்சுன்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷனை தான் யூன்னு எடுக்கணும், எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை டிவின்னு தான் எடுக்கணும். புரியுதா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம யூவும் டிவியும் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதுல நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணுவோமா? தேர்ட் சப்டிவிஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் log x into dx. ஸோ இன்டெக்ரல் log x into dx. இப்போ இங்க ஒன்னே ஒன்று log x மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொன்னேன், இந்த 5 ஃபங்க்ஷன்ல ஏதாவது 2 மல்டிப்ளிகேஷன்ல வந்தா அப்ப நம்ம இந்த இது யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா இங்க நமக்கு log x மட்டும்தான் இருக்கு, 2 இல்லை. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல
அது மாதிரி log xக்கு நம்ம இது வரைக்கும் ஃபார்முலாவும் படிக்கல. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த log x லாகரிதமிக் ஃபங்க்ஷனாகவும் இந்த dx இருக்கு இல்லையா இதை அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனாகவும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். We have to treat this as algebraic function. So, now we are going to whatever we are going to derive is the formula for integral log x. Log x ஓட formula இதுதான். எப்படி நம்ம tan x க்கு formula போன exerciseல derive பண்ணோம் log secant x. அதுதானே tan x க்கு integration of tan x க்கு யூஸ் பண்ணோம் நம்ம. அதே மாதிரி இந்த log x integral log x ஓட formulaவை இனிமே log x ஓட integration யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு நம்ம integration by parts யூஸ் பண்ண போறோம். integration by parts க்கு என்ன formula integral u dv is equal to uv minus integral v du. இப்போ இதுல எதை u ன்னு எடுக்கணும் log x. ஏனா I l க்கு அப்புறம் தான் a வருது. இந்த dx நம்ம அல்ஜிப்ரிக்கா தான் ட்ரீட் பண்ணனும். சோ அப்ப l க்கு அப்புறம் தான் a வருது. சோ u வந்து log x ன்னு எடுத்துக்கறோம். and then dv வந்து dx ன்னு எடுத்துக்கறோம். இப்போ du என்ன வரும்? இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணும். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by x into dx. இல்லையா? 1 by x with respect to x. and then இதை integrate பண்ணும். b integrate பண்ணா இது 1 integrate பண்ணா என்ன வரும்? x. இல்லையா? இப்போ இங்க substitute பண்ணும். therefore integral log x into dx that is u dv is equal to uv that is x log x minus integral v du that is x into 1 by x into dx. இப்போ இதுல x கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மீதி என்ன இருக்கு? x log x into minus 1 integrate பண்ணா என்ன வரும்? x plus c. So this is the integration of the given function. அப்ப integral log x ஓட integrationக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா இதுல x காமனா வெளில எடுத்துட்டோம்னா x into log x minus 1 plus c. So this is the formula for integration log x. So integral log x க்கு formula வந்து x into log x minus 1 plus c or x log x minus x plus c னு சொல்லலாம். We can also say it in that way also. ஓகேவா? அடுத்தது fourth subdivision. Fourth subdivision நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? It is given that integral sin inverse of x into dx. So sin inverse of x க்கு நம்ம formula படிக்கல. So இதுல இருந்து தான் நம்ம derive பண்ண போறோம். So integral. So இது வந்து formula. இது வந்து ஃபார்முலா. சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல log x க்கு ஃபார்முலா இத தான் யூஸ் பண்ண போறீங்க. இது 1 மார்க்லயும் கேட்கலாம். சோ இன்டெகிரல் sin inverse of x into dx. இப்போ இந்த மாதிரி இருந்ததுனா இது இன்வெர்ஸ் trigonometric function. இது என்னன்னு எடுத்துக்கணும்னு சொன்னேன்? algebraic function எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? இது இன்வெர்ஸ் trigonometric, இது algebraic. ஓகேவா? சோ இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சோ இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? இன்டெகிரல் u dv is equal to uv minus integral v du. So இங்க எதை u ன்னு எடுக்கணும்? ஏனா I inverse அதான ஃபர்ஸ்ட் வரணும். இன்வெர்ஸ் trigonometric function தான ஃபர்ஸ்ட் வரணும். சோ அப்ப u is equal to sin inverse of x and dv is equal to dx. இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். du is equal to sin inverse of x or derivative என்ன? 1 by root of 1 minus x square into dx. and இத இன்டகிரேட் பண்ணுவோம். v is equal to x ன்னு வந்துரும். ஏனா 1 into dx 1 இன்டகிரேட் பண்ணா x இல்லையா? இப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். therefore this integral sin inverse of x into dx can be written as uv that is x into sin inverse of x minus integral v du that is x into 1 by root of 1 minus x square into dx. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா x into sin inverse of x minus இப்போ இங்க ஒரு 2 ஆல multiply and divide பண்ணுவோம். இந்த மைனஸை உள்ள கொடுத்துரும். சோ இத பிளஸ்ஸா மாத்திட்டு ஒரு 2 ஆல multiply and divide பண்ணும். So 1 by 2 into integral minus 2x divided by root of 1 minus x square into dx. நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த மைனஸ் சைனை இங்க உள்ள கொடுத்துட்டேன். So minus into plus minus வந்துரும். ஓகேவா? 2 ஆல multiply and divide பண்ணிருக்கேன். புரியுதா? I have multiplied and divided by 2 and இந்த மைனஸ் சைனை நான் உள்ள கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ this is of the form. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? This is of the form integral f dash of x divided by root of f of x into dx. இது நான் நேத்து ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா போன வீடியோல? ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் படிக்கும்போது இது ஒரு ஃபார்முலா கொடுத்தேன். which can be written as 2 into root of f of x plus c. ஞாபகம் இருக்காமா? அந்த ஃபார்முலா நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. integral f dash of x divided by root of f of x into dx ன்னு இருந்தா அதை 2 into root of f of x ன்னு எழுதலாம். அல்லது இது நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல போடுறதுனாலும் போடலாம், தப்பில்லை. இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத t ஸ்கொயர்னு எடுத்து
எடுத்தீங்கன்னா மேலே இருக்குது உங்களுக்கு வந்து dt/2 மைனஸ் dt/2ன்னு வரும். அப்புறமும் திரும்ப இதே தான் வரும். அப்படியும் போடலாம், அல்லது இப்படி டைரெக்டாக இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நேற்று நான் கொடுத்தேன் இல்லையா ஃபார்முலா, அதில் 3வது ஃபார்முலா இது. இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். we are going to use this here. ஸோ அப்போ இது அந்த ஃபார்முலா இருக்கா? ஏன்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது. அப்படி இருந்தாலே 2 இன்டூ இந்த ரூட் ஆஃப்னு போட்டு இது அப்படியே எழுதிடலாம் இல்லையா? ஸோ அப்போ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1/2 இன்டூ 2 இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ therefore which is equal to x into sin inverse of x plus root of 1 minus x square plus c. So this is the formula for integral sin inverse of x into dx. Sin inverse of x ஓட integration இதுதான். புரிஞ்சுதாமா? இதுவும் formula. இதனையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். You have to remember it as a formula. புரிஞ்சுதாமா? log x க்கு formula வந்து integral log x க்கு formula வந்து x into log x minus 1 plus c. நம்ம integral sin inverse of x into dx க்கு formula வந்து x into sin inverse of x plus root of 1 minus x square plus c. புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 11.34 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 11.34. ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா evaluate tan inverse of. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் tan இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். ஸோ முதல்ல நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்து முதல்ல இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். அப்புறம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சாரி, அப்புறம் நம்ம இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஃபங்க்ஷனை இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ லெட் y இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2x divided by 1 minus x square எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக புக்கில் இப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. நான் வந்து இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா நான் போட போகிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம்னா புட் x is equal to tan theta. எக்ஸுக்கு tan thetaன்னு கொடுப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகிடும்? tan inverse of 2 tan theta divided by 1 minus tan square theta. இப்போ which is equal to tan inverse of. ஸோ இது வந்து என்னது? இட் இஸ் tan 2 theta இல்லையா? tan inverse of tan 2 theta. tan inverse and tan will go off. அப்போ therefore which can be written as 2 theta எழுதிக்கலாமா? அப்போ which is equal to 2 into thetaங்கிறது என்ன? from this இதுலேருந்து thetaங்கிறது என்ன? tan inverse of x. ஸோ 2 into tan inverse of x. இப்போ இதை இந்த இன்டெகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore இந்த இன்டெக்ரல் tan inverse of 2x divided by 1 minus x square into dx. இதை வந்து we can take it as, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? integral 2 into tan inverse of x into dx. இப்பயும் பாருங்க, இன்வர்ஸ் trigonometric function into algebraic அந்த ஃபார்முலா இருக்கா? ஸோ நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்வர்ஸ் trigonometric into algebraic இருக்கு. ஸோ நம்ம இது இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? integral u dv is equal to uv minus integral v du இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலால எதை யூன்னு எடுக்கணும்? நம்ம tan inverse of x தான் நம்ம யூன்னு எடுக்கணும். ஸோ u is equal to tan inverse of x. அண்ட் dv வந்து எதை எடுக்கணும்? dx. இப்போ du என்ன வரும்? it is 1 by 1 plus x square into dx. அண்ட் v வந்து என்ன வரும்? it is x. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 into, ஸோ uv அப்போ which is going to be x into tan inverse of x minus integral v du. So integral v du. So x divided by 1 plus x square into dx. The whole thing is enclosed within the bracket. ஏன்னா 2 is common for both இல்லையா? இப்போ இதை எப்படி எழுத போறோம்னா 2 into x tan inverse of x minus, இப்போ நம்ம இங்க ஒரு 2 ஆல multiply and divide பண்ணிடுவோம். Let us multiply and divide by 2 here. 1 by 2 into 2x divided by 1 plus x square into dx. இப்போ இங்க இதுல பாருங்க, டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் மேல நியூமரேட்டர்ல இருக்கா? டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஸோ டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் மேல இருக்கா? ஸோ அப்படி இருந்தாலே நம்ம எப்படி எழுதலாம்? log of denominatorன்னு போடலாமா? that is f dash of x divided by f of x into dx ன்னு இருந்தாலே we can write this as log of f of x
plus c எழுதலாம் இல்லையா, இது ஃபார்முலா படித்தோம் நேற்று. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நம்ம எப்படி அது பண்ணணும்னா, this we are going to write it as 2 into x tan inverse of x minus 1 by 2 into the log of 1 plus x square plus c ன்னு எழுதிக்கலாம். அந்த 2 அடுத்த ஸ்டெப்பில் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இன்டெக்ரல் tan inverse of x, இது வந்து 2 into integral tan inverse of x தான் இந்த ஃபார்முலா. 2 into integral tan inverse of x into dx, அதுதான் நம்ம இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ integral tan inverse of x இதில் நமக்கு என்ன வரும்? It can be written as x into tan inverse of x minus 1 by 2 into log of 1 plus x square plus c. So this is the integration of tan inverse of x. So இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. tan inverse of xக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபியூச்சரில், இப்போ இல்லை காலேஜில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் போட்டுட்டு அப்புறமா அடுத்தது போகலாம். அடுத்த கான்செப்ட் பெர்னோலிஸ் ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் போடலாம் நம்ம எக்ஸசைஸில். ஸோ இங்கே எக்ஸசைஸ் 11.7ல் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 9 into x into e power 3x. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸசைஸ் 11.7 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இன்டெக்ரல் 9 into x e power 3x into dx. இப்போ ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ அப்போ நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் u dv is equal to uv minus integral v du. இப்போ இதில் எதை யூன்னு எடுக்கணும், ILA அப்புறம் தான் TE. ஸோ அப்போ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை தான் யூன்னு எடுக்கணும். டிவி எதன்னு எடுக்கணும், இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை டிவின்னு எடுக்கணும். சாரி, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை டிவின்னு எடுக்கணும். ஸோ டிவி என்ன, இ பவர் 3x இன்டூ டிஎக்ஸ். டிவி எது எடுக்கிறோமோ அது கூட தான் இந்த டிஎக்ஸை சேர்த்து எடுக்கணும். ஸோ இப்போ இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டியூ இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். அண்ட் இந்த பக்கம் இன்டகிரேட் பண்ணோம்னா v இஸ் ஈக்குவல் டு இ பவர் 3x இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், இ பவர் 3x, எக்ஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதால் டிவைட் பண்ணும் இல்லையா, பை 3. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ இந்த 9 வெளியில் எடுத்துடலாம். Let us take this 9 outside. uv, that is x into e power 3x by 3 minus integral v du, that is e power 3x by 3 into dx. இப்போ which is equal to, so இதை வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 9 into 3, 3 ஆயிடும். So அப்போ it is 3 into x e power 3x minus 1 by 3. இது 1 by 3 into 9 வந்து என்ன ஆயிடும், it will again become 3. 3 into integral e power 3x. e power 3x integrate பண்ணா என்ன வரும், e power 3x by 3 plus c. புரிஞ்சுதாமா? ஏன்னா இங்க 1 by 3 வெளியில் எடுத்து இந்த 9 ஓட கேன்சல் பண்ணா 3 வந்துரும். இந்த e power 3x integrate பண்ணா e power 3x by 3. ஏன்னா x ஓட கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணோம் இல்லையா while integrating, அதான் பண்ணியிருக்கோம். அப்போ which is equal to 3 into x e power 3x. ஸோ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா minus e power 3x plus c. அப்போ therefore the integration of this function is இதில் வேணா e power 3x வெளியில் எடுத்துடலாம், which is 3x minus 1 plus c. So this is the integration of the given function. ஓகேவா? இப்போ next second one, second subdivision x into sin 3x. ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். So it is integral x into sin 3x into dx. ஸோ இங்கேயும் பாருங்க, ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், we have to use integration by parts. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். இன்டெக்ரல் u dv is equal to uv minus integral v du. இதில் எதை யூன்னு எடுக்கணும், IL A, ஏக்கு அப்புறம் தான் t வருது இல்லையா. ஸோ அப்போ u வந்து x. இப்போ dv எதை எடுக்கணும், sin 3x into dx. இப்போ du என்ன வரும், du is equal to dx. v என்ன வரும், இதை இன்டகிரேட் பண்ணோம்னா sin 3x இன்டகிரேட் பண்ணா minus cos 3x. இப்போ xக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அதால் டிவைட் பண்ணோம் இல்லையா. we have to divide by the coefficient of x while integrating. இது நம்ம ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். which is equal to uv, that is x into minus cos 3x by 3 minus integral v du, that is minus cos 3x by 3 into u du, sorry, v du, duக்கு பதிலா dx ன்னு போட்டுரும். ஓகேவா? அப்போ which is equal to minus x cos 3x
by 3. Minus into minus plus ஆயிடும் 1 by 3 வெளியில் எடுத்துட்டோம்னா integration of cos 3x into dx. Which is equal to minus x cos 3x by 3 plus 1 by 3 into cos 3x integrate பண்ணா என்ன வரும்? What is integration of cos 3x? Which is going to be sin 3x by 3 plus c. Therefore this can be written as minus x cos 3x divided by 3 plus இது sin 3x divided by 9 plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? So இதுதான் integration by parts. Okay, இப்போ next third subdivision. Third subdivision நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? It is given as 25 into x into e power minus 5x. Okay வா? அதான் நம்ம இப்போ போட போறோம். எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So integral 25 into x into e power minus 5x into dx. So இதை நம்ம என்ன பண்ணலாம்? First நம்ம 25 வெளியில் எடுத்துருவோம். Integral x into e power minus 5x into dx. இப்போ இது பாருங்க algebraic and exponential. So அப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? integration by parts. Integration by parts க்கு என்ன ஃபார்முலா? integral u dv is equal to uv minus integral v du. இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே எதை uன்னு எடுக்கணும்? நம்ம IL A க்கு அப்புறம் தான் T அப்புறம் தான் E இல்லையா? ஸோ அப்போ A வந்து x சாரி U வந்து xன்னு எடுக்கணும். and dv is equal to e power minus 5x into dx. So du is equal to dx and v is equal to இதை integrate பண்ண என்ன வரும்? e power minus 5x divided by minus 5. x ஓட கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும் integrate பண்ணும்போது. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். which is 25 into uv that is x into e power minus 5x by minus 5 minus integral v du that is e power minus 5x by minus 5 into dx. அப்போ which is equal to நம்ம இது 25 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் or இது அப்படியே கூட வச்சுக்கலாம். 25 into x into e power minus 5x divided by minus 5. இது minus into minus plus 1 by 5 into integral e power minus 5x. e power minus 5x integrate பண்ண என்ன வரும்? It is e power minus 5x divided by minus 5 plus c. So இதை simplify பண்ணோம்னா இப்படி எழுதலாம். That is 25 into x into e power minus 5x divided by minus 5. So இது வந்து minus 1 by 25 into e power minus 5x plus c. இந்த 25 உள்ள multiply பண்ணோம்னா it will become as, so this will become as minus 5 into x e power minus 5x. இது minus 25 cancel ஆயிடும். e power minus 5x plus c. இது ரெண்டுத்துல வேணா minus e power minus 5x வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா இங்க மீதி என்ன இருக்கும்? 5x plus 1 plus c. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? இது வரைக்கும் எதுனாலே போதும். இது நம்ம வேணும்னா இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து fourth subdivision. அதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? integral x into secant x tan x into dx. இங்க தனித்தனியா இருக்கக்கூடாது. இந்த secant x tan x சேர்த்து எடுக்கணும். இது வந்து algebraic, இது trigonometric. ஏன்னா secant x tan x நமக்கு இன்டகிரேஷன் இருக்கு. ஸோ அதனால தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து algebraic into trigonometric. அப்போ என்ன பண்ணணும்? integration by parts. integration by parts என்ன ஃபார்முலா? integral u dv is equal to uv minus integral v du. இப்போ இங்கே எதை uன்னு எடுக்கணும்? IL A க்கு அப்புறம் தான் t வருது. ஸோ அப்போ u is equal to x and dv is equal to secant x tan x into dx. இப்போ du என்ன வரும்? what is du? dx. இதை integrate பண்ணோம்னா v is equal to secant x tan x ஓட integration என்ன? secant x. இப்போ இங்க substitute பண்ணுவோம். Therefore this will become as uv that is x into secant x minus integral v du that is secant x into dx. Which is equal to x into secant x minus integration of secant x போன exerciseல படிச்சோமே. Substitution methodல என்ன படிச்சோம்? integration of secant x க்கு formula log of secant x plus tan x plus c படிச்சோம் இல்லையா? அதை substitute பண்ண வேண்டியதா. இப்போ log of secant x plus tan x plus c. So this is the integration of the given function. இதை further எதுவும் simplify எல்லாம் பண்ண முடியாது. இதை அப்படியே தான் விட்டுறணும். You have to leave it as it is only. ஓகேவா? இப்போ next second oneல first subdivision. Second one la first subdivision, that is integral x log x into dx.
ஸோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது அல்ஜிப்ரிக், இது வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன். இது ரெண்டும் நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணும். udv is equal to uv மைனஸ் இன்டகிரல் v du. இங்க எதை யூன்னு எடுக்கணும்? IL அப்புறம் தான் a. ஸோ அப்போ லாகரிதமிக்க தான் நம்ம யூன்னு எடுக்கணும். ஸோ அப்போ u is equal to log x. u is equal to log x. அண்ட் எதை dvன்னு எடுக்கணும்? எதை dvன்னு எடுக்கணும்? x dx. எதை dvன்னு எடுக்கிறோமோ அது கூட தான் இந்த dx சேர்த்து எடுக்கணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? du is equal to log x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 by x into dx. அண்ட் இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இதை இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? v is equal to x இன்டகிரேட் பண்ணா x square by 2. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ therefore integral x into log x into dx is equal to uv, that is log x into x square by 2 minus integral v du, that is x square by 2 into 1 by x into dx. so இதுல ஒரு x cancel பண்ணிடுவோம். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன வரும்? x square by 2 into log x minus, so இதுல 1 by 2 வெளியில எடுத்துட்டோம்னா integral x into dx. x integrate பண்ண என்ன வரும்? x square by 2. அப்ப x square by 2 into log x minus 1 by 2 into x square by 2 plus c. x integrate பண்ணோம்னா x square by 2. ஓகேவா? so இப்ப ஏன்னா இது x power 1, x power 1 க்கு என்ன ஃபார்முலா? x power n plus 1 by n plus 1. so அப்ப x power 1 plus 1 by 1 plus 1 which is x square by 2 ன்னு போட்டுருக்கோம். இப்போ இது ரெண்டுல வேணா நம்ம x square by 2 வெளியில எடுத்துக்கலாம். ஆர் இது அப்படியே கூட எழுதிக்கலாம். x square by 2 into log x minus x square by 4 plus c. இப்படியே விட்டுறலாம். just you can leave it as it is. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about Bernoulli's formula. Bernoulli's formula இதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த Bernoulli's formulaல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவலா that is Bernoulli's formula வந்து என்னன்னா இதே மாதிரி நம்ம போட்டே போறது தான் Bernoulli's formula. integral u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். so this we call it as Bernoulli's formula. so Bernoulli's formula வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா that is integral u dv. ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணாத முடியாது. ஸோ அது 2-3 தடவை இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த Bernoulli's ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அது எங்க அப்ளை பண்ணணும், அப்படி எந்த மாதிரி சம்ஸ்க்கு அப்ளை பண்ணணுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இங்க ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்னன்னா இட் இஸ் u integral u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். so this is called as Bernoulli's formula. so இது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல that is algebraic into exponential அல்லது algebraic into trigonometric இந்த மாதிரி வருது இல்லையா, இந்த மாதிரி இடத்துல algebraic ஃபங்க்ஷனோட பவர் வந்து 1 விட கிரேட்டரா இருந்ததுன்னா if the power of ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு தடவை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது 2 தடவை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி வரும். இனிமே எக்ஸ் கியூப் இருந்ததுன்னா 3 தடவை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி வரும். அதை தான் நம்ம டைரக்டா இப்படி ஒரே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட போறோம். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் இன்டு ட்ரிக்னாமெட்ரிக் அல்லது அல்ஜிப்ரிக் இன்டு எக்ஸ்பொனென்ஷியல் இருக்கும்போது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனோட பவர் 1 இல்லாம அதுக்கு கிரேட்டரா இருந்ததுன்னா அப்ப we have to use Bernoulli's formula. அப்ப நம்ம Bernoulli's formula யூஸ் பண்ணணும். இந்த x square into e power x அல்லது x cube into cos x இந்த மாதிரி வந்தா Bernoulli's formula யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 11.35 இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் integral x square into e power 5x into dx. ஸோ இது வந்து பார்த்தாலே தெரியுது அல்ஜிப்ரிக் இன்டு ட்ரிக்னோமெட்ரிக். ஸோ நம்ம வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இங்க Bernoulli's ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ Bernoulli's ஃபார்முலா என்ன? integral u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 plus x sorry minus etc. ஓகேவா? இப்போ இதுல எதை யூன்னு எடுக்கணும், எதை நம்ம யூன்னு எடுக்கணும்? IL a, ஏக்கு அப்புறம் தான் t அப்புறம் தான் e. ஸோ அப்போ எதை யூன்னு எடுக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர். எதை டிவின்னு எடுக்கணும்? e power 5x into dx. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். தட் இஸ் u dash. u dashங்கிறது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றது. u dash இப்படி வரும். ஓகே, u dashங்கிறது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. u double dash ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அப்ப நமக்கு என்ன வரும்? 2.
அடுத்து u ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிச்சோன்னா 0ன்னு வந்துடும் இல்லையா, u ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிச்சோன்னா 0ன்னு வந்துடும். ஸோ இது நமக்கு தேவையில்லை, u டபுள் டேஷோட நிறுத்திக்கலாம். ஸோ அப்போ u டபுள் டேஷ் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ இங்கேயும் v2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது இன்டகிரேட் பண்ணோம்னா அதான் v. ஸோ v என்ன வரும், இட் இஸ் e பவர் 5x by 5. இப்போ v1 திரும்ப ஒருக்கு இதை இன்டகிரேட் பண்ணோம்னா, இது திரும்ப ஒருக்கு இன்டகிரேட் பண்ண என்ன வரும், e பவர் 5x டிவைடட் பை 5 into 5. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 5 இருக்கு, இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு இன்னொரு 5 போடுவோம். ஸோ இப்போ 5 into 5 25. அடுத்தது v2 will be equal to, இதை திரும்ப ஒருக்கு இன்டகிரேட் பண்ண e பவர் 5x டிவைடட் பை 125. அல்லது இதை 5 ஸ்கொயர் இது 5 கியூப்னு எடுத்துக்கலாம். யூ கேன் ஆல்சோ டேக் இட் அஸ் 5 கியூப். ஓகேவா, ஸோ 125. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 5x இன்ட்டு டிஎக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் uv, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 5x by 5 மைனஸ் u dash v1. So it is 2x into e power 5x divided by 25 plus அடுத்து u double dash v2. u double dash v2 போட்டா என்ன வரும், it is 2 into e power 5x divided by 125. அடுத்து u triple dash போட்டானா 0 வந்துரும் இல்லையா, u triple dash போட்டானா 0 வந்துரும். ஸோ அதனால நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம எழுத தேவையில்லை, இதோட போதும், பிளஸ் சி போட்டுடலாம். ஓகேவா, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, இதில் இ பவர் 5x வேணா காமனாக வெளில எடுத்து எழுதலாம், அல்லது இப்படியே கூட விட்டுறலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் 5x டிவைடட் பை 5 மைனஸ் 2x இன்ட்டு இ பவர் 5x டிவைடட் பை 25 பிளஸ் 2 இன்ட்டு இ பவர் 5x டிவைடட் பை 125 பிளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, x cube into cos x. அடுத்த சம், செகண்ட் சப்டிவிஷன் x cube into cos x. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் இன்டகிரல் x cube into cos x into dx. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ஜிப்ரிக் இன்டு ட்ரிக்னாமெட்ரிக் இருக்கு. அப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அண்ட் தென் எக்ஸுக்கோட பவர் வந்து 1 விட ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக பெர்னோலிஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன, பெர்னோலி ஃபார்முலா என்ன படிச்சோம், இன்டெக்ரல் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. இதான ஃபார்முலா. இப்போ இதுல எதை யூன்னு எடுக்கணும், IL A வந்து A தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அப்போ இது அல்ஜிப்ரிக்கை தான் நம்ம யூன்னு எடுக்கணும். அண்ட் dv is equal to cos x into dx. இப்போ u dash ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், என்ன வரும் 3x ஸ்கொயர். அடுத்து u டபுள் டேஷ் என்ன வரும் 6x, u ட்ரிபிள் டேஷ் என்ன வரும் 6. அவ்வளோதான், இதுக்கு மேலே வேணாம். ஏன்னா இதுக்கு அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடும், அதனால வேணாம். ஓகேவா, இப்போ u டேஷ் கண்டுபிடிச்சோம்லே அதே மாதிரி v என்ன வரும் ஃபர்ஸ்ட், v வந்து cos x நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா, while integrating cos x you'll get it as sin x. அடுத்தது v1 sin x இன்டகிரேட் பண்ணோம்னா, sin x இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும், you'll get it as minus cos x. அடுத்தது v2, ஸோ மைனஸ் அப்படியே வச்சுட்டு cos x இன்டகிரேட் பண்ணோம்னா sin x. அடுத்தது v3, ஏன்னா u ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் கண்டுபிடிச்சதுனால நம்மளும் இங்கே என்ன பண்ணணும், v3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ v3 என்ன வரும், மைனஸ் அப்படியே வச்சுட்டு sin x இன்டகிரேட் பண்ணோம்னா இட் இஸ் மைனஸ் cos x. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் cos x ஆகிடும். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இன்டகிரல் x cube into cos x into dx. இப்போ uv, that is x cube into sin x minus u dash v1, that is 3x square into minus cos x. அடுத்தது u double dash v2 plus 6x into minus sin x. அடுத்தது u triple dash v3, அடுத்த term வந்து minus u triple dash, that is 6 into cos x plus c. இப்போ இது simplify பண்ணும். அப்போ which is x cube sin x, இது minus into minus plus 3x square cos x, இது minus 6x sin x minus 6 cos x plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா, புரிஞ்சுதா? இப்போ சப்போஸ் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலன்னா நம்ம இது 3 தடவை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணோம், ரொம்பவே பெருசா போகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஷார்ட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் இதுலயே. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, இன்டகிரல் x cube into e power minus x. சேம் நம்ம ப்ரீவியஸ் சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டுற முடியுமா உங்களால?
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இது பெர்னோலிஸ் ஃபார்முலா. ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது அல்ஜிப்ரிக் இன்டூ எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இப்போ இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸோட பவர் வந்து நமக்கு 1 விட கிரேட்டரா இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன படிச்சோம்? இன்டெக்ரல் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. இப்போ இதில் எதை யூன்னு எடுக்கணும்? எக்ஸ் கியூ பை யூன்னு எடுக்கணும். dv எதை எடுக்கணும்? e பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். u dash என்ன வரும்? 3x ஸ்கொயர். u double dash திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 6x. u triple dash is equal to 6. இப்போ u triple dash வரை கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இங்கேயும் v3 வரை கண்டுபிடிக்கணும். முதல்ல v வந்து மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து v1 என்ன வரும்? இட் இஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். அடுத்தது v2 என்ன வரும்? மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து v3 என்ன வரும்? இட் இஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் which is going to be plus e பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ இன்டெக்ரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் uv, தட் இஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் and then u dash v1. So it is minus 3x square. ஏன்னா as per the formula நமக்கு மைனஸ் இருக்கு. இங்க வந்து நமக்கு ரெண்டுமே பிளஸ் தான். 3x square into e power minus. அடுத்தது as per the formula நமக்கு பிளஸ் இருக்கு. பிளஸ் into இது மைனஸ். ஸோ அப்போ இது மைனஸ் ஆயிடும். மைனஸ் 6x into e power minus x. அடுத்தது as per the formula நமக்கு என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 6 into e power minus x plus c. Throughout we can take minus e power minus x outside. Minus e power minus x வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? இங்க x cube plus 3x square plus 6x plus 6 plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்றது வந்து நம்ம ஈஸிக்காக தான் யூஸ் பண்றோம். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம இது போடுவோம். தட் இஸ் இந்த எக்ஸசைஸ் 11.7ல செகண்ட் சப்டிவிஷன் போடுவோம். எக்ஸசைஸ் 11.7ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெக்ரல் 27 into x square into e power 3x into dx கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இது பார்த்தாலே தெரிஞ்சு இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ்னு. அண்ட் தென் எக்ஸோட பவர் 1 விட ஜாஸ்தியா இருக்கு. அப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் u என்னன்னு எடுத்துக்கலாம்? x ஸ்கொயர். அண்ட் dv என்னன்னு எடுக்கலாம்? e பவர் 3x. இப்போ e பவர் 3x into dx. இப்போ du என்ன வரும்? it is 2x. ஆர் இது வந்து u dash எடுத்துக்கலாம். u dash வந்து 2x. u double dash என்ன வரும்? it is 2. u triple dash 0 வந்துரும். இப்போ v என்ன வரும்? it is e power 3x by 3. v1 என்ன வரும்? it is e power 3x by 3 into 3 which is 9. அடுத்து v2 என்ன வரும்? it is e power 3x divided by 9 into 3 which is 27 வந்துரும். இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா டைரக்டா. இப்போ நமக்கு 27 இன்டூன்னு கொடுத்துருக்கு. 27 into x square into e power 3x into dx. அப்போ இங்கே நம்ம 27 into uv, that is x square into e power 3x by 3 minus u dash v1. ஸோ இப்போ என்ன வரும்? it is 2x into e power 3x by 9. அடுத்தது plus u double dash v2. u double dash வந்து 2, v2 என்ன? e power 3x by 27 plus c. இது வேணா நம்ம 27 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 27 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9x square into e power 3x by 3 கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் மைனஸ். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக 9 27 கேன்சல் பண்ணால் 3 2s are 6 6x into e power 3x. அண்ட் தென் இங்கே 27 கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் 2 e power 3x plus cன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். இப்போ இதில் இந்த தேர்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷனும் கேன் யூ டூ இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க்? தேர்ட் சப்டிவிஷன் நம்ம ஆல்ரெடி போட்டதான். அங்கே எக்ஸ் கியூப் இன்ட்டு காஸ் எக்ஸ் போட்ட எக்ஸாம்பிளில் இது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் கேட்டிருக்காங்க. இது அதே மாதிரி எக்ஸ் கியூப் இன்ட்டு சைன் எக்ஸ் சேம் அதே மாதிரி தான். கேன் யூ டூ இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க்? இது ரெண்டும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க. தெரியலன்னா கேளுங்க.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். தட் இஸ் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்லேயே எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்றது அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த தேர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். Thirdல first subdivision, that is integral x into sin inverse of x divided by root of 1 minus x square into dx. இதை எப்படி எடுத்துக்க போறோம்னா இதை we are going to take it as sin inverse of x into x divided by root of 1 minus x square into dx ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to take the sin inverse of x as t. Put sin inverse of x. ஏன்னா இதோட டெரிவேட்டிவ் பக்கத்துல இருக்கு இல்லையா? ஸோ sin inverse of x நம்ம tன்னு எடுத்துக்கோம். tன்னு எடுத்தோம்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? sin inverse of x ஓட டெரிவேட்டிவ் என்ன? 1 by root of 1 minus x square. அப்புறம் திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? minus 2x into dx is equal to dt வந்துரும். அப்ப இதுல இருந்து x dx divided by root of 1 minus x square என்ன வரும்? இந்த minus 2 இங்க எடுத்துட்டு போனா dt by minus 2 வந்துரும். அப்ப therefore this integral will become as integral sin inverse of x தான் t ன்னு எடுத்திருக்கோம் into dt by minus 2. ஏன்னா இந்த whole thing will become as dt by minus 2. So அப்போ which is equal to 1 by minus 2 வெளியில எடுத்துட்டு so integral t into dt. So t integrate பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 by minus 2 into t square by 2 plus c. So அப்போ which is equal to so t க்கு பதிலா திருப்பி substitute பண்ணோம்னா it is sin inverse of x the whole square divided by minus 4 plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன்டகிரல் x power 5 into e power x cube அது x square e power x square into dx. ஸோ அது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டகிரல் x power 5 into e power x square into dx. இங்கேயும் substitution with integration by parts போட போறோம். எப்படின்னா இந்த x power 5 நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா we are going to take it as இதை can we take it as x square the whole square into e power x square into x dx ன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா x square the whole square வந்து x power 4 ஆயிடும். x power 4 into x வந்து x power 5 ன்னு ஆயிடும். ஸோ x power 5 நான் இப்படி பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to put this x square as t. x square t ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் நமக்கு? இங்கே 2x into dx is equal to dt ன்னு வந்துடும். Or in other words x dx will become as dt by 2. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ therefore this integral will become as இது வந்து நமக்கு என்ன ஆயிடும்? t square. ஏன்னா x square வந்து t. அப்போ t square into e power t into இது ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிடும்? dt by 2. இப்போ இதில் 1 by 2 வெளியில் எடுத்துட்டோம்னா இன்டெக்ரல் t square into e power t into dt. இப்போ இது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் பார்த்தாலே தருது. அல்ஜிபிரிக் இன்டு ட்ரிக்னாமெட்ரிக். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டீயோட பவர் 1 விட கிரேட்டராக இருக்கு. அப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா. பெர்னோலிஸ் ஃபார்முலா என்ன படித்தோம்? இன்டெக்ரல் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus etc. இதான ஃபார்முலா படித்தோம். ஸோ இப்போ இங்கே எதை யூன்னு எடுக்கணும்? டி ஸ்கொயர். அண்ட் எதை டிவின்னு எடுக்கணும்? இட் இஸ் இ பார் டி இன்டு டிடி. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். u dash. ஸோ u dash என்ன வரும்? இட் இஸ் 2t. அண்ட் v என்ன வரும்? இதில் இந்த v வந்து இ பார் டி. u double dash என்ன வரும்? இட் இஸ் 2. அண்ட் dv சாரி v1 என்ன வரும்? இட் இஸ் இ பார் டி. v2 நமக்கு இ பார் டி தான் வரும். ஏன்னா v2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore this will become as 1 by 2 into uv, that is t square into e power t. அடுத்தது minus u dash v1, sorry u double dash. ஸோ இப்போ என்ன வரும்? it is 2t into e power t and then plus u double dash v2, that is 2 into e power t plus c. और इधर நம்ம e power t வெளியில எடுத்துட்டோம்னா e power t by 2 into t square minus 2t plus 2 plus c. இப்போ t க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். tங்கிறதா என்னன்னு சொன்னோம்? x square இல்லையா? ஸோ அப்போ t க்கு பதிலா x squareன்னு போடுவோம். அப்போ which is e power x square by 2 into இது x power 4 minus 2x square plus 2 plus c. So this is the integration of the given function. கொடுத்த சப்ஸ்டிட்யூஷனை திருப்பி எலிமினேட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க?
This integral tan inverse of 8x divided by 1 minus 16x square. So it is tan inverse of 8x divided by 1 minus 16x square into dx. So இதில் first இந்த function மட்டும் consider பண்ணிக்கலாம். So let y is equal to tan inverse of 8x divided by 1 minus 16x square. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை we are going to write it as tan inverse of இதை வந்து 2 into 4x divided by 1 minus 4x the whole square எடுத்துக்கலாமா? Can we take it like this? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to give the substitution 4x is equal to tan theta. 4x is equal to tan theta. அப்போ இதுல இருந்து நமக்கு x என்ன வரும்? What will be x from this? Sorry, what will be theta from this? So அப்போ இதுல இருந்து நமக்கு theta என்ன வரும்? Theta is equal to tan inverse of 4x ன்னு வந்துரும். இல்லையா? Theta is equal to tan inverse of 4x ன்னு வந்துரும். இப்போ இதை இங்க substitute பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? It is tan inverse of 2 into tan theta divided by 1 minus tan square theta. இதுதான் என்னது? Tan 2 theta. So அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? We can write this as tan inverse of tan 2 theta ன்னு எழுதிக்கலாம். Which is equal to 2 theta. Which is equal to 2 into thetaங்கிறத நம்ம என்ன சொன்னோம்? It is tan inverse of 4x. It can be written as 2 into tan inverse of 4x. அப்போ நமக்கு கொடுத்திருக்க sum, that is integral tan inverse of 8x divided by 1 minus 16x square into dx. இதை எப்படி எடுத்துக்கலாம்? This we can write it as integral 2 into tan inverse of 4x into dx ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ integration by parts யூஸ் பண்ண போறோம். We are going to use integration by parts. ஓகேவா? இங்க ஒரு தடவை யூஸ் பண்ணாலே போதும். 2 கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துடலாம். and then இது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் and இது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். சோ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷனும் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா எதை யூன்னு எடுக்கணும்? இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் யூன்னு எடுக்கணும். சோ இப்போ ஃபார்முலா வந்து என்ன? integral u dv is equal to uv minus integral v du. சோ இங்க எதை யூன்னு எடுக்கணும்? tan inverse of 4x. and எதை dv ன்னு எடுக்கணும்? it is dx. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? du is equal to, so இது 1 by 1 plus 4x the whole square. அப்புறம் திருப்பி இந்த 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 into dx. இதை இன்டகிரேட் பண்ணா v is equal to x. அப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்போ 2 into, so uv, that is x into tan inverse of 4x minus integral v du, that is x into 4 divided by 1 minus 4x, sorry 1 plus 4x the whole square into dx ன்னு வந்துரும். இப்போ இதை simplify பண்ணுவோம். which is equal to 2 into x tan inverse of 4x minus integral, so இது 4x இருக்கு இல்லையா? so இதை நம்ம 2 ஆல multiply and divide பண்ணுவோம். so 1 by 2 into 4x 2 ஆல divide பண்ணா என்ன வரும்? it is 8x divided by 1 plus 4x the whole square into dx. இப்போ denominator derivative numeratorல இருக்கா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். that is f dash of x divided by f of x into dx ன்னு இருந்தா அது எப்படி எழுதலாம்? log of f of x ன்னு எழுதலாம் இல்லையா? இது ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? plus c. so அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இப்போ denominator டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இந்த 2 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தோம்னா you will get it as 2 into 4x இல்லையா? அப்புறம் திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு x வரும். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 8x ன்னு வந்துடும். ஓகே, ஸோ ஓகேமா, இங்கே இந்த 2 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 2 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? it is 2x into tan inverse of 4x and then minus 1 by 2 into integral 16x divided by 1 plus 4x the whole square into dx. இப்போ பாருங்க denominator derivative numeratorல இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 and இது பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into 4x into திருப்பி 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு denominator derivative numeratorல வந்துரும். Therefore this we can write it as either 2 into x tan inverse of 4x minus 1 by 2 into log of 1 plus 4x the whole square plus c ன்னு எழுதிக்கலாம்.
which can be written as 2x into tan inverse of 4x minus 1 by 2 into log of 1 plus 16x square plus c. So this is the integration of the given function. புரிஞ்சுதாமா? Next, fourth one என்ன கொடுத்திருக்காங்க? integral sin inverse of 2x divided by 1 plus x square into dx. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த sin inverse of 2x divided by 1 plus x square இதை yன்னு எடுத்துக்கலாம். இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுப்போம். put x is equal to tan theta. ஸோ நமக்கு இதுலேருந்து theta என்ன வரும்? what will be theta from this tan inverse of x ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுத்தோன்னா அப்புறம் நமக்கு என்ன வரும்? this will become a sin inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta, which is equal to sin inverse of sin 2 theta. இல்லையா? So sin inverse of sin 2 theta என்ன வரும்? What is sin inverse of sin 2 theta? Which is equal to 2 theta. இல்லையா? அப்போ y is equal to 2 theta. So this is 2 into tan inverse of x. இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். therefore this integral sin inverse of 2x divided by 1 plus x square into dx is equal to integral 2 into tan inverse of x into dx. இது integration by parts. இது ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம்ல போட்டோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இங்க போட்டோமே. இந்த எக்ஸாம்பிள் சம்ல போட்டோம். 11.34 எக்ஸாம்பிள் நம்பர். இதோ 2 into tan inverse of x. இங்கே எப்படி போட்டுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? சேம் இதே மாதிரி தான். இதே மாதிரி உங்களால் போட்டுற முடியுமா? கேன் யூ ஃபினிஷ் இட் ஆஃப் லைக் திஸ்? புரிஞ்சுதாமா? ஸோ இதுதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஸோ இதோட நம்ம வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நம்ம முடிச்சிடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்த இதில் வந்து வில் பி ஸ்டடிங் வித் த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் இன்டகிரல்ஸ் ஆஃப் த டைப் e power ax into sin bx and integral e power ax into cos bx. அந்த ஃபார்முலா டைப் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு இதோட போதும். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.